புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலயபட்ச நாட்கள் தற்போது நடந்து கொண்டு இருக்குதுங்க. வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது அமாவாசை வர இருக்குது. மொத்தமாக 15 நாட்கள் மகாலயபட்சமானது நடைபெறுங்க. 16வது நாள் அமாவாசையோடு சேர்ந்து இந்த முன்னோர் வழிபாடானது நிறைவடைய இருக்குதுங்க. இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய கடைசி 3 நாட்களில் நம்ம எப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணும், அன்றைய நாளில் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, கிரகண நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாமா, எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேணும், இந்த நாளில் என்ன செய்வதை தவிர்த்து கொள்ள வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி இந்த 3 தேதிகளில், அதாவது வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, கோவிலில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 16 தலைமுறை சாபமானது நீங்கிவிடும். உங்கள் குடும்பத்திற்கு 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இனிமே தீராத துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கட்டாயமாக இதை செய்ய வேணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்படுது. இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதுங்க, பெரிய அளவில் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமானது நிலைத்திருக்கும். மேலுமே காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. சுப காரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சரி, அந்த பரிகாரத்தை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்க வேணும். இந்த 3 நாட்களுமே அதிக கோபம் வேண்டாங்க. வீட்டில் தகராறு செய்வதை தவிர்த்து கொள்ள வேணும். யாரோடும் நீங்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்களிடமோ மற்றவர்களிடமோ நீங்கள் வாக்குவாதம் செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணுங்க. உங்களுடைய மனதில் எப்போதுமே இறைவனை மட்டுமே சிந்திக்க வேணும். இறை வழிபாடு செய்வதில் மட்டும்தான் உங்களுடைய எண்ணமானது இருக்க வேணுங்க. மகாலயபட்சத்தின் இந்த கடைசி 3 நாட்களும் நீங்கள் அதிகாலை வேளையில் எந்திரிச்சு நீங்கள் குளிக்க வேணும். குளித்த பிறகு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி காலை ஒரு முறை காகத்திற்கு ஏதாவது ஒரு உணவை நீங்கள் வைத்த பிறகு தாங்க சாப்பிட வேணும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சாதம் வடிச்சிங்கன்னா சாதத்தை எடுத்து வைங்க. அப்படி இல்லை, அப்படி முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிஸ்கட், மிச்சர் நீங்கள் எது வேணாலும் காகத்துக்கு வைக்கலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாது. அதற்கு பிறகு மதியம் சமைத்த உணவிலிருந்து சுடு சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு உப்பு போட்டு முடிந்தால் கருப்பு எள்ளு தூவி கொண்டு போய் அதை காகத்திற்கு நீங்கள் வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு காகத்திற்கு வைக்கும்போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொள்ள வேணுங்க. இதுதாங்க நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம். நீங்கள் இரண்டாவதாக செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பூஜை அறையை தவிர வேறு எந்த இடத்துல வேணும்னாலும் சரிங்க, ஒரு மண் அகல் விளக்கை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் திரி போட்டு, இந்த விளக்கு என்னுடைய முன்னோர்களுக்காக, முன்னோர்களை நாங்கள் மறக்கவில்லை என்பதற்காக என்று சொல்லி அந்த விளக்கை ஏற்றி அந்த தீபச் சுடரில் மறைந்த எல்லா முன்னோர்களையும் அழைத்து வீட்டிற்குள் அமர வைத்து வழிபாட்டினை நீங்கள் செய்ய வேணுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கு இந்த விளக்கை நீங்கள் ஏற்ற வேணுங்க. காலை இல்லைன்னா மாலை நேரம், எந்த நேரமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுவதை தவறக்கூடாது. இந்த தீபத்தை நீங்கள் காலை மாலை என எந்த நேரத்தில் வேணுமானாலும் ஏற்றலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாது. 1 மணி நேரம் இந்த தீபமானது உங்கள் வீட்டில் எரியும் போது உங்களுடைய சௌகரியத்திற்கு ஏற்றபடி எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாங்க. மூன்றாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்ய வேணுங்க. கோவிலில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உங்களுடைய முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் நினைத்து 5 நிமிடம் நீங்கள் தியானம் செய்ய வேணும். எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமே தெரியவில்லை, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் எங்களை மன்னித்து விடு அப்படின்னு நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணுங்க. எங்களுடைய முன்னோர்களோ அல்லது நாங்களோ எங்களுடைய முன்னோர்களுக்கு, அதாவது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுக்கு அறிந்தோ அறியாமலே ஏதேனும் தீமை செய்து இருந்தால், பாவங்களை சேர்த்திருந்தால் அதற்கு மன்னிப்பையும் நீங்கள்
நீங்கள் கேட்க வேணுங்க. மேலுமே அந்த சிவன் கோவிலில் 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பிரார்த்தனை நீங்கள் செய்ய வேணும். உங்களால் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கூட வாங்கி நீங்கள் தானமாக சிவன் கோவிலுக்கு தருவது ரொம்பவே சிறப்பானதாக்கும். மேலுமே சிவன் கோவிலை சுற்றி குப்பை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்புறப்படுத்தலாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் விளக்கேற்றக்கூடிய இடம் எண்ணெய் கரையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த கூட நீங்கள் சுத்தம் செய்யலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. ஒட்டடையாக ஆலயம் இருந்துச்சு அப்படின்னா ஒட்டடை அடித்து நீங்கள் சுத்தம் செய்யலாங்க. மேலுமே உங்களால் முடிந்த உழவார பணிகளை நீங்கள் சிவன் கோவிலுக்கு 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் செஞ்சால் கூட போதுங்க. உங்களுக்கு பித்ரு தோஷமானது நீங்கிவிடும். இந்த 3 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெடுதல் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 21 மகாலய அமாவாசையும் அதோடு சேர்ந்து சூரிய கிரகணமும் நிகழ இருக்குதுங்க. இந்திய நேரப்படி செப்டம்பர் 21 இரவு 10:59 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 22 அதிகாலை 3:23 வரைக்கும் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குதுங்க. மேலுமே அன்றைய நாளில் நள்ளிரவு 1:11 மணிக்கு கிரகணமானது உச்சமடையும் அப்படின்னு விஞ்ஞானிகளால் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. மேலுமே இந்திய நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணம் நிகழ இருப்பதால் இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க செப்டம்பர் 21 காலை சூரிய உதயத்திற்கு பிறகு காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. இரவு 9:30 மணிக்கு முன்னாடியே உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 நவராத்திரி பண்டிகையானது தொடங்க இருக்குதுங்க. இதனால் கொலு வைக்கக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா வழக்கமாக அமாவாசை நாளில் தான் சில பொம்மைகளை எடுத்து வைக்கக்கூடிய வழக்கம் வச்சுருப்பாங்க. ஆனால் அன்றைய நாளில் அமாவாசையும் சூரிய கிரகணம் சேர்ந்து நிகழ இருப்பதால் அன்றைய நாளில் கொலு பொம்மைகளை அடுக்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. செப்டம்பர் 22 காலை கிரகணம் முடிந்த பின்னாடி மஞ்சள் மற்றும் கல்லுப்பு கலந்த நீரில் நீங்கள் குளித்துவிட்டு உங்களுடைய வீட்டையும் நீங்கள் சுத்தம் செய்துவிட்டு வழக்கமான பூஜைகளை நீங்கள் செஞ்ச பின்னாடி கொழுப்படிகளை அடுக்கி அதற்கு பிறகு பொம்மைகளை வைப்பதே ரொம்பவே நல்லதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் நம்ம இறைவனை வழிபடுவதற்கு மட்டும்தாங்க உகந்த நேரமாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நமக்கு கிடைக்கும் பலனை விட 100 மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே கர்ப்ப காலத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இறை வழிபாடு செய்வதும் புராண கதைகளை படிப்பதும் அந்த குழந்தைக்கு நல்லாசியை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கிரகண நேரத்தில் இதை செய்தால் பல மடங்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லைங்க, மற்றவங்களும் கூட இறைவனுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது பல மடங்கு புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இந்த எளிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ஓம் சிவாய நம, ஓம் கணபதியே நமக, ஓம் சரவண பவ, ஸ்ரீ ராம ஜெயம், ஓம் நமச்சிவாயா போன்ற எளிய மந்திரங்களை சொல்வதும் கந்த புராணம், ராமாயணம், அனுமன் சாலிசா, மகாலட்சுமி மந்திரம் போன்ற மந்திரங்களை சொல்லுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இந்த நேரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. நம்ம சமைத்த உணவை கிரகணத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. அப்போது அந்த உணவு பார்த்திங்கன்னா உடலில் நன்றாக செரித்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உணவுப் பொருட்கள் அப்படி மீதி இருந்துச்சு அப்படின்னா அதன் மீது தர்ப்பை புல்லை போட்டு இல்லைன்னா துளசி இலையை போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. கிரகண நேரத்தில் நம்ம யாருமே வெளியே வராமல் இருப்பது ரொம்பவே நல்லது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சூரிய கிரகணத்தின் போது தீய கதிர்வீச்சுக்கள் வெளியாகும் என்பதால் அது கர்ப்பிணி பெண்களை பாதிக்கும், கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையும் பாதிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே தர்ப்பை புல் கிரகண நேரத்தில் வெளியாகும் தீய கதிர்களை உட்கிரகிக்கும் ஆற்றல் கொண்டது. இதன் காரணமாகத்தான் நம்ம சமைத்த உணவுகள் மீது தர்ப்பை புல்லுகளை போடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க.
அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் உடம்பிற்கும் தலைக்குமே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுங்க. அதே போல் நகம் வெட்டுவதும் கூடாது. உடம்பில் ஏதேனும் ஒரு இடத்துல அரிப்பை ஏற்பட்டுச்சுன்னா அதில் நீங்கள் சொரியாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. அப்படி செய்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு மங்களமான மச்சம் போன்ற அடையாளம் ஏற்படும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.